எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்க மீன் வறுவலுங்க. மீன் வறுக்கிறதுக்கு முதல்ல மிளகு ஜீரகம் பூண்டு பொடியாக்கி வச்சுக்கலாங்க. மிளகு ஜீரகம் முன்னாடியே அரைச்சிக்கலாம். பூண்டில் நசப்பு இருக்கிறதுனால அது கூட போட்டால் மிளகு ஜீரகம் பொடியாக வராது. அதனால் மிளகு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கங்க. ரெண்டாவது பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். மீனை கழுவி சுத்தம் பண்ணி நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. மீனை ஒரு பேஷனில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்த மிளகு ஜீரகம் பூண்டு உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா மீனை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வந்ததும் ஆச்சி மீன் வறுக்கிற மசாலா தான் நான் போடுறேன். அதையே ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது திட்டமாக போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். மீன் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வர மாதிரி. எனக்கு அளவு தெரியறதுனால நான் பாக்கெட்டோட எடுத்து அப்படியே போடுறேன். உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் அப்படி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு அளந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மீன் மசாலா எல்லாம் போட்டு மீனை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு தோசைக்கல்லில் போட்டோன்னா தோசைக்கல்லில் மீன் ஒட்டாமல் நல்லா வரும். நேரம் இருந்துச்சுன்னா மீனை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி மீனை போட்டுக்கலாங்க. மீன் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, திருக்க மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரியே திருக்க மீன் உங்களுக்கு வறுத்து சாப்பிட பிடிக்குன்னா நீங்களும் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் வறுவல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.